எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து இன்றைக்கி தீபாவளிக்கு கை முறுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க போன தடவை, எளிமையாக வீட்டில் பண்ணுற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. இன்றைக்கி கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இட்லி அரிசி, நம்ம எல்லார் வீட்லேயும் போடுற சிஆர் புழுங்கரிசி தான் இதுக்கு வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். எள்ளு, ஜீரகம், பொட்டுக்கடலை 50 கிராம் வச்சுருக்கேன். குண்டு உளுந்து 50 கிராம் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன். தூள் உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு வீட்டில் தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா வேறு எது வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். 50 கிராம் இதுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி நான் முறுக்குக்கு எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியை நான் நல்லா பெரிய பாத்திரத்தில் ஊற வைக்கிறேன். அது நல்லா 1 மணி நேரம் ஊறணும். இது ஊறட்டும். இப்போ உளுந்தம்படி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். இந்த உளுந்தை வறுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா நம்ம தீய விடாமல் சிகப்பாக நல்லா வறுத்துக்கணும். இந்த உளுந்து வறுக்கும் போதே வாசனை வரும். வாசனை வரும்போது நம்ம அது நல்லா வறுத்துறதுன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து பாருங்கள் நல்லா செவந்து போச்சு. உளுந்தோட மனம் நமக்கு வருது. நான் அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரே சீராக அந்த உளுந்து வறுத்தாச்சு. இப்போ இதை தூக்கி இதை மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த உளுந்து 50 கிராம் இருக்குது. இந்த பொட்டுக்கடலையை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்சியில். அப்புறம் இந்த உளுந்தை ஆற வச்சு இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த முறுக்குக்கு நம்ம ஊற வச்ச 2 டம்ளர் அரிசி நல்லா ஊறி போச்சு. முன்னாடியே நீங்கள் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து நைஸாக ஓட்டியிருக்கேன். நீங்களும் நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம். அப்படி ஒரு வேளை தண்ணி ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுது அப்படின்னாக்கா ஒரு துணியில் கூட ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு காமிட்டு உங்களுக்கு இந்த மாவை பிசைஞ்சு காமிக்கிறேன். இப்போ உளுந்தம்படி அரைச்சதை நல்லா சலித்து இப்போ இதில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை பொடி நான் நல்லா சலித்து வச்சு போட்டிருக்கேன். நீங்களும் சலித்து போட்டுக்கோங்க. அடுத்தது எள்ளு கொஞ்சமாக போட போகிறேன். அடுத்தது ஜீரகம். எள்ளை விட ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தூள் பெருங்காயம் போடுறதில்ல. பெருங்காயம் நல்லா கட்டி ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை ஊற்றுறேன். இப்போ இதுக்கு உப்பு நான் நிதானமாக போடுறேன். வாயில் போட்டு பார்த்துட்டு கூட அப்புறம் நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்ச வெண்ணெயை அதில் போடுறேன். இப்போ இந்த மாவை பிசைஞ்சு காமிக்கிறேன். எல்லா பொருளும் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒட்டாமல் வரும். இதோட வாசனையே நம்ம இந்த பச்சை மாவையே சாப்பிடலான்னு நமக்கு தோணும். இப்போ இதில் வந்து நான் முறுக்கு வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இந்த கை முறுக்குக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்து கொடுக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பலா வச்சுருக்கேன். அது மேலே நான் இப்படி ஒரு வெள்ளை துண்டை போடுறேன். இது மேலே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்.
நம்ம எந்த காரியங்கள் பண்ணாலும் பிள்ளையாரை நினச்சி பண்ணுறது பழக்கம். அது மாதிரி அந்த காலத்தில் இருந்தே இந்த முறுக்கில் வந்து ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வைப்பேன். வச்சுட்டு தான் முறுக்கு வந்து சுற்றவே ஆரம்பிப்பேன். அது மாதிரி நான் ஒரு குட்டி பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்து பிள்ளையார் பூஜைன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். எல்லா காரியங்களும் நல்லபடியாகி சுவாமியை வேண்டிட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து இந்த டவரால் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த முறுக்கு சுத்த சும்மா இது சாதாரணமாக பேஸ்ட் மூடி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு வாட்டர் கேன் மூடி. இது எதுக்கு வைக்கிறோன்னா முறுக்கு கோணையாக இல்லாமல் நல்லா ரவுண்டாக வரும். அதுக்காக இந்த மூடியை வச்சுக்கிறோம். உங்களுக்கு பெருசாக வேணால் எந்த அளவு வேணுமோ அதை வச்சுன்னு சுற்றிக்கலாம். மாவை இப்படி எடுத்துட்டு இப்படி கையில் பெரிய விடுங்க. முதல்ல கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், அப்புறம் போக போக நமக்கே சுற்று வந்துடும். எல்லாத்துக்கும் பழக்கம்தான் காரணம். இது நம்ம எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல முடிக்கிறோம். நீங்கள் மெதுவாக இப்படியே சுற்றி கற்றுண்டேன்னா சுற்றிலாம் முதல்ல சுற்று நன்னா இல்லைன்னா கூட அப்புறமா போக போக உங்களுக்கு வந்துடும். சாதாரணமாக நீங்கள் கற்றுக்கணுன்னா வீட்டில் இருக்கிற இட்லி மாவை கூட எடுத்து சுற்றி பழகிக்கோங்க. இது வந்து நான் 2 சுற்று இப்போ சுற்றுறேன். பெருசாக வேண்டாம், ஏன்னா தீபாவளிக்கு எல்லாருக்கும் 4 பேருக்கு அக்கம் பக்கமெல்லாம் கொடுப்போம். நிறைய இருக்கும் இது 2 சுற்றுன்னு. குழந்தைகளுக்கும் எடுத்து கொடுக்கலாம். பெருசாக இருந்தால் சாப்பிட்றது கஷ்டம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக சுற்றிக்கலாம். முதல்ல 2 சுற்று சுற்றி பழகிக்கோங்க, அப்புறமா பெருசாக சுற்றி பழகிக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் முறுக்கு நான் சுற்றிட்டு உங்களுக்கு நான் எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். எண்ணெயை தொட்டுக்கோங்க, மாவு கையில் ஒட்டாமல் வரும். இந்த எண்ணெய் இப்போ காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். இந்த மாவு வந்து நான் தட்டி போடுறேன். நீங்கள் உருட்டி போட்டெல்லாம் வெடிச்சிடும். இதை உருட்டி போடக்கூடாது. எண்ணெய் காஞ்சி போச்சான்னு இப்படி மாவை இப்படி தட்டி தான் போட்டு பார்க்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ நம்ம முறுக்கு இதில் போடலாம். இப்போ இந்த முறுக்கை நான் இப்படி எடுத்து மெதுவாக போடுறேன். ஐஸ் கொடுக்கலாமா? இப்போ நான் சுற்றின எல்லா முறுக்கையும் போட்டேன். நீங்கள் ரொம்ப நெருக்கடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 5 போட்டுட்டேன்னா உடையாமல் உங்களுக்கு வரும். மெதுவாக பிரட்டி விட்டுக்கோங்க. இதை மாதிரி இப்போ இந்த முறுக்கு நல்லா வெந்து போச்சு. ஓசையெல்லாம் அடங்கி மேலே அப்படியே மிதந்து வருது. இதை வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறேன், காமிக்கிறேன். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா மாவையும் நான் சுற்றி எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த தீபாவளிக்கான கைமுறுக்கு ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நீங்களும் இந்த கைமுறுக்கை செஞ்சு வீட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்தாப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.